அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விலாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது நேமிங் செரமனி பார்க்க போகிறோம். ஒரு பாய் பேபிக்கு நேம் வைக்கிறாங்க, அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். போகிற வழி அழகாக இருந்துச்சு, அதனால் எடுத்தேன். அங்கே ரயில் போகிற பாதை இருந்துச்சு. போக போக ரயில் போகிற பாதை கிட்ட வந்துக்கிட்டு இருந்துச்சு, அதனால் பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் வயல்லாம் இருந்துச்சு, நல்லா அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லம்பல் தான் போனோம். எங்கள் ஃபங்க்ஷன் ரிலேஷனோட ஃபங்க்ஷனா, அதனால் போனேன். அதுக்கப்புறம் நடந்து போனோம். வீட்டில் தான் வச்சாங்க. அதுக்கு சாப்பாடு வச்சாங்க. சிக்கன் பிரியாணி, ரைத்தா, முட்டை, கத்திரிக்காய் பச்சடி அதெல்லாம் வச்சாங்க. கஞ்சி வச்சாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுலாம் இருந்தாங்க, அதனால் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு போகிற வழி தான் காரைக்காலாக இருந்துச்சு. கொஞ்சம் தாண்டி நல்லமலை தாண்டி இருந்துச்சு, அதனால் காரைக்கால் போயிட்டோம். பீச்சுக்கு போகலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, அதனால் பீச்சுக்கு போனோம். பஸ்ஸில் போனோம். அதுக்கப்புறம் இது நாகூர் தர்காலாம் இருந்துச்சு. அங்கே கடைலாம் இருக்கும்ல, அதனால் கடைலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய கடை இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் கடை, ஃபர்னிச்சர், அப்புறம் மொபைல் கடை, அதாவது அப்ளையன்ஸ் கடை, சாரீஸ் கடை, நிறையா இருந்துச்சு. ஆனால் பேபிக்கு என்ன நேம் வச்சாங்கன்னா முகமது ஆயான்னு வச்சாங்க. நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ பிடிச்சி பீச்சுக்கு போனோம். போகிற வழியிலையும் ரயில் போகிற பாதை இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, எடுத்தேன். அங்கே போட்லாம் நிறைய நின்றுச்சு. கடல் தானே, அதனால் நின்றுச்சு, அழகாக இருந்துச்சு. எல்லாம் எடுத்து வந்துட்டு இருந்த வீடியோ. செம்ம காற்று. அதுக்கப்புறம் ரீச் ஆகிட்டோம். அங்கே கடை எல்லாம் இருந்துச்சு, பொம்மை கடை, அதுக்கப்புறம் கேஸ் பலூனு, வத்த கடை, மாங்காய் கடைலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுனாமியில் இறந்தவங்க இடம்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கடை, கடலை கடை, அதுக்கப்புறம் விளையாட்டு ஜாமான் கடை, பபிள்ஸு, காத்தாடி இதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்க்காக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் மாங்காய் வாங்கினோம். ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு, மாங்காவும் இருந்துச்சு. நாங்கள் மாங்காய் வாங்கினோம். குதிரை சவாரிலாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிட்டு செம்ம காற்று, ஜாலியாக கால் நினச்சிட்டு நிறைய பிக்ஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் அம்மா நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். குல்ஃபி ஐஸ்கிரீம், மும்பை குல்ஃபின்னு வச்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு தான் நின்று சாப்பிட்டோம். போட் வேற போச்சு. போதுங்க, பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் கார்ன் வாங்கினோம். கார்ன் சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் இந்த ஜில் காற்றுக்கும் சூப்பராக இருந்துச்சு, சுட சுட இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேட்டும் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபால்ஸ்லாம் தண்ணி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 25th சுதந்திர தினத்துக்கு வச்சுருந்தாங்க போல் அந்த சிலை மாதிரி, அதை எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பூங்கா தான் எடுத்துகிட்டு இருந்தேன். புல்வெளியில் அழகாக இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபோட்டோலாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் வாடை வாங்கிட்டு வந்தோம். வாடை வாங்கி அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். இறால்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு தொட்டுக்க வெங்காயத்தில் ஏதோ செஞ்சு வச்சுருந்தாங்க, அதுதான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு.
அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம். கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். பஸ் பிடிச்சி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் நிறைய லைட்ஸ்